இந்தியாவின் அணு ஆற்றல் எப்படி உருவானது, அது நாட்டின் வளர்ச்சிக்கு எப்படி உதவுகிறது என்பதை இப்போது அறியலாம். இந்தியா ஒரு பொறுப்பான அணுசக்தி நாடாக உலகில் அறியப்படுகிறது. பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்தியா தனது அணு திட்டத்தை பல ஆண்டுகளாக முன்னேற்றியுள்ளது. இந்தியாவின் அணு திட்டம் 1940களில் தொடங்கியது. ஹோமி ஜே பாபா அவர்கள் இந்திய அணு அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 1948ஆம் ஆண்டு இந்திய அரசு அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை அமைத்து அணு ஆராய்ச்சியை தொடங்கியது. இதன் மூலம் இந்தியா அணு ஆயுதம் கொண்ட நாடாக உலகிற்கு அறியப்பட்டது. 1974ஆம் ஆண்டு பொக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் பகுதியில் இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்தியது. இந்த அணு சோதனைக்கு ஸ்மைலிங் புட்டா என்று பெயர் சூட்டப்பட்டது. இதன் மூலம் இந்தியா அணு ஆயுதம் கொண்ட நாடாக உலகிற்கு அறியப்பட்டது. 1998ஆம் ஆண்டு இந்தியா மீண்டும் பொக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் பகுதி அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில் இந்தியா 5 அணு சோதனைகளை நடத்தியது. இந்த சோதனைகள் ஆபரேஷன் சக்தி என்று அழைக்கப்பட்டது. பிறகு இந்தியா அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுதம் கொண்ட நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் அணு கொள்கை: முதல், அணு ஆயுத பயன்பாடு கிடையாது. எதிரி தாக்கினால் பதிலடி உறுதி. உலகில் இந்தியாவின் அணு ஆயுத நிலை: இந்தியாவின் பலம், அஞ்சா நெஞ்சம், வலிமை மிகு ஆயுதம். இந்தியா உலகில் அணு ஆயுதம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக உள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளுடன் சேர்ந்து இந்தியாவும் அணு சக்தி நாடாக கருதப்படுகிறது. அணுசக்தி இந்தியா, நமது எதிர்காலத்திற்கான பாதுகாப்பான ஆற்றல். மேலும் அறிய இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.